குதிரை பேரம் செஞ்சீங்களா? படாரென கேட்ட ஆளுநர். பதிலே அனுப்பாமல் கை கழுவிய தாவேக அரசு. திமுக ஷாக். தமிழக வெற்றிக் கழகம் அரசு சட்டசபையில் தனது பலத்தை நிரூபிக்கவும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சியான திமுக அடுக்கடுக்கான புகார்களை எழுப்பி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை திமுகவினர் ஏற்கனவே சந்தித்து முறையிட்டிருந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் சந்தித்து ஆதாரங்களுடன் புகார் மனு அளித்துள்ளனர். திமுக முதலில் புகார் அளித்த போதே இந்த விவகாரத்தை ஆளுநர் அர்லேக்கர் தீவிரமாக எடுத்துக்கொண்டார். இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் ஆகிய இருவருக்கும் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக கடிதங்கள் அனுப்பப்பட்டன. இருப்பினும் இந்த விவகாரத்தில் அரசு தரப்பிலிருந்தோ அல்லது சபாநாயகர் அலுவலகத்தில் இருந்தோ இதுவரை எந்தவிதமான விளக்கமும் பதிலும் ஆளுநருக்கு அனுப்பப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த மௌனம் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விவாதங்களையும் சந்தேகங்களையும் கிளப்பியுள்ளது. அரசு தரப்பில் எந்த பதிலும் தராத நிலையில் திமுகவின் முக்கிய பிரதிநிதிகள் குழு அண்மையில் மீண்டும் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்தது. இந்த சந்திப்பின் போது தாவேக அரசு தொடர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதற்கான கூடுதல் ஆதாரங்களை அவர்கள் சமர்ப்பித்தனர். மேலும் நாங்கள் முதல் முறை கொடுத்த புகாரின் மீது ஆளுநர் மாளிகை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற கேள்வியையும் திமுகவினர் ஆளுநரிடம் நேரடியாக முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்த ஆளுநர், நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நான் ஏற்கனவே அரசிடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளேன். ஆனால் அங்கிருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்று தற்போதைய நிலவரத்தை திமுகவினரிடம் விளக்கியுள்ளார். ஆளுநரின் விளக்கத்தை கேட்ட திமுகவினர் தங்களது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆளுநரிடம் அவர்கள் பேசுகையில், நாங்கள் புகார் அளித்து நீங்கள் விளக்கம் கேட்டும் தாவேக அரசு பதிலளிக்காமல் மௌனம் காக்கிறது என்றால் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதே அவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என்று வாதிட்டுள்ளனர். தற்போது இரண்டாவது முறையும் நாங்கள் தகுந்த ஆதாரங்களுடன் புகார் கொடுத்துள்ளோம். இதன் பிறகும் தாவேக அரசு மீதும் சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வோம், கோர்ட்டுக்கு போய் சட்டப்படி இதை சந்திப்போம் என்று திமுகவினர் ஆளுநரிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டு வந்துள்ளனர். திமுக கொடுத்த இரண்டாவது புகாரை தொடர்ந்தும் ஆளுநர் அர்லேக்கர் தற்போதைய அரசுக்கு மீண்டும் ஒரு விளக்க கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஆனால் இந்த முறையும் அரசு தரப்பில் இருந்து முறையான பதில்கள் வராததால் ஆளுநர் கடும் அதிருப்தியிலும் வருத்தத்திலும் இருப்பதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி இன்னும் ஒரு வார காலத்திற்குள் தாவேக அரசு இந்த விவகாரத்தில் ஆளுநரின் கடிதத்திற்கு பதில் அளிக்கவில்லை என்றால் ஆளுநர் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க வாய்ப்புகள் உள்ளன. அரசு தரப்பின் முக்கிய பொறுப்பாளர்களை நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து தனது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்த ஆளுநர் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் அடுத்த ஒரு வாரத்தில் தாவேக அரசு எடுக்க போகும் பதிலும் ஆளுநரின் அடுத்த கட்ட நடவடிக்கையும் தான் தமிழக அரசியலின் அடுத்த திருப்பமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.